ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, சொன்னதை உடனடியாக நிறைவேற்றி தர வல்லது என நாங்கள் நம்புகிறோம். இறையாதே, அமைதியாயிரு என்றவுடன் கடல் அமைதியாயிற்று, புயல் காற்று அடங்கி போனது. விரும்புகிறேன் குணமாக என்றவுடன் தீராத தொழுநோய் அடுத்த நொடி பொழுதே குணமானது. லாசரை வெளியே வா என்று நீர் உரைத்தவுடன் லாசர் உடனடியாக கல்லறையிலிருந்து வெளியே வந்தார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றவுடன் பாவத்திற்கு மன்னிப்பு கிடைத்தது. எழுந்து படுக்கையை தூக்கி கொண்டு போய் என்றவுடன் 38 ஆண்டு படுத்த படுக்கையாயிருந்த நோயாளி மான் போல துள்ளி குதித்து எழுந்து நடந்தான். சாத்தானை இவனை விட்டு போய் என்று அதட்டியவுடன் பேய் ஓடிப்போனது. ஆண்டவர், எமது வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்கும் வார்த்தை. அந்த வார்த்தை எத்தனை ஆயிரம் மக்கள் வாழ்விலே மிக பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை செய்திருக்கிறது. எங்கள் வாழ்விலும் அது வாழ்வு தரும் வார்த்தை பல மாற்றங்களை, வாழ்வில் ஏற்றங்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் என்றும் மது வார்த்தையின்படி நடக்கிற மக்களாய் வாழவும், அனுதினமும் உடைய வார்த்தையை படித்து தியானித்து அதன்படி எங்கள் வாழ்வை அமைத்து கொண்டு வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். இன்றைய நாள் முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமேன்.